ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் நேர நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் டாக்டர் அனிதா விஜய், விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவுன்சிலர். இப்போ பெண்கள் நம்ம எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி, அதுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கில் செட். ஸோ அந்த ஸ்கில் செட் தான் வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருக்குமே அது தேவைப்படுறது. அப்படிப்பட்ட ஸ்கில் செட்டில் ஒரு முக்கியமான, அதாவது அதிலே வந்து தலை சிறந்த ஒரு ஸ்கில் செட் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து சேல்ஸ் ஸ்கில்லாக தான் இருக்கும். ஆமாங்க, அழுத பிள்ளைக்கு தான் பால் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் நாம் எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூ கிட்ட நம்ம வந்து ரெஸ்யூமே வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிருதான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. நம்மளை பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்தோ அவங்கக்கிட்ட அந்த செட் இருந்தாலுமே, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்தாலும் நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட விலாவரியாக சொல்லணும். நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு சேல்ஸ் ஸ்கில் மாதிரி தான். ஸோ அப்படி பார்த்தோம்னா உலகத்தில் எல்லாருமே ஒரு சேல்ஸ் பர்சன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஒரு திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து மற்றவங்களுக்கு அதை புரியும்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நம்ம செய்ய போகிற அந்த வேலையிலுமே ரொம்ப ஷைன் ஆகலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு நம்மளை மறைச்சி, அதாவது எதிர்க்க இருக்கவங்க கிட்ட நம்மளோட வேல்யூஸ் சொல்லணும், அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் தேவைப்படுது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப ஷைன் ஆகலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கில் செட்டை நம்ம நல்லாவே வளர்த்துக்கலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெண்களோட முன்னேற்றத்துக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, ட்ரைனிங்ஸுமே நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நிறைய கேம்ப் மாதிரிலாம் செட் பண்ணி நிறைய பெண்களுக்கு அது உபயோகப்படுற வகையில் எல்லா இடத்துலையுமே அது ரன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஹைகோர்ட்லேருந்து நம்மளுக்கு இந்த வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டுன்னு சொல்லும் போது நம்ம நினைப்போம் நிறைய அதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும் அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 10th ஸ்டாண்டர்ட் முடித்து கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2329 காலி பணியிடங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே வேகன்சிஸ் இருக்குது. அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா காப்பி ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுலேயுமே நிறைய செட் ஆஃப் வேகன்சிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. காப்பி செக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுலேயுமே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாகவே நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்களுக்கு பஸ் ப்ரொவைட் பண்ணுறது, விமனாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பிக்கப் ட்ராப் ஃபெசிலிட்டியுமே அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்பி தைரியமாக வந்து இந்த வேலைகளை வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாபை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், ஆஃபீஸ் கிளர்க், அப்புறமா ஜூனியர் கமாண்ட் அசிஸ்டன்ஸ், ஜூனியர் கமாண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கமாண்ட் கிளர்க், அவங்களுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தோட்ட வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களுக்குமே நிறைய டிமாண்ட்ஸும் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கொடுத்துட்டு வராங்க. இதில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு இடந்தாருமே அவங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தலாம். இது ஹைகோர்ட் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரதுனால நிறைய பேர் வந்து முன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிராப் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ்க்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே வந்து நம்மளோட கவர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து வேலை செய்வாங்களே, வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இரவு காவலர்கள், அவங்களுக்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது ஹைகோர்ட்டுன்றதுனால எல்லா வகையான மக்களுமே வந்து முன் வந்து இந்த வேலைகளை வந்து நிறையா வந்து செஞ்சிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான டெஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் டெஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், அதை பேசிக் ஸ்கில்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறமா நேர்காணல் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து த்ரூ ஆகிட்டோம் அப்படின்னா இந்த வேலை வந்து நம்மளுக்கு தான். ஸோ இதில் வந்து இதை பற்றின இன்னும் நிறையா தகவல் எனக்கு தெரியணும், நான் வந்து இங்கே ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருமே இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இந்த வெப்சைட், இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். http://www.mhc.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டிரைவர்ஸ்க்குமே இந்த வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு.
அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக செக் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ். அது வந்து நிச்சயமாக அது வந்து தேவைப்படும். அதாவது 5 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிச்சயமாக இருக்கணும். ஸோ இந்த க்ரைட்டீரியா எல்லாருமே மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து அவங்களுக்கு தான். ஸோ பெண்கள் எல்லாருமே வந்து இதை முன் வந்துக்கலாம். இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட படிப்படியாக இங்கே வந்துட்டு இன்னும் நிறைய எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி எழுதி கூட பாஸ் பண்ணி அவங்களோட ப்ரொமோஷன்ஸை கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இனி வரும் நாட்களில் வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி பற்றிய தங்களின் மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி pengal.நேரம்23@gmail.com. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்புவோர் தங்களின் படைப்புகளை முழு விவரங்களோடு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8148269566.